பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருவாசகத்தில் திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். என்ன பாடுறான்னு பார்க்கலாம். தேவர்கோ அறியாத தேவதேவன், செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி, மூதாதை மாது ஆளும் பாகத்து எந்தை யாவர் கோன், என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம், மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு மேல் மேலும் குடைந்து ஆடி ஆடுவோமே அப்படிங்கிறார். தேவர் கோ அப்படின்னா இந்திரன், செழும் பொழில்கள் அப்படின்னா வளமான உலகங்கள், பயந்துன்னா சிருஷ்டித்து படைத்து, மூர்த்தி அப்படின்னா அனைத்துமானவன், மூதாதை அப்படின்னா எல்லாருக்கும் முதல்வன், மேவினோம் அப்படின்னா கூடினோம், குடைந்து அப்படின்னா ஆனந்த கடலில் மூழ்கி. நீ எப்படிப்பட்டவன்? தேவர்கோ அறியாத தேவதேவன். தேவர்களுக்கெல்லாம் அரசன் யாரு? தேவேந்திரன், இந்திரன். அந்த இந்திரனால் கூட உன்னை அறிய முடியாது, அறியப்படாதவன் நீ. அது மட்டும் இல்லை, வேற யாரால் அறியப்படாதவன்? செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மும்மூர்த்திகள் இருக்காங்களே, இந்த அழகான பெரிய உலகத்தை படைத்தாரே பிரம்மன், காத்து கொண்டிருக்கிறாரே திருமால், ஒடுக்க செய்கிறாரே ருத்ரன், இந்த 3 பேருக்கும் யாரு தலைவன், யாரு முதல்வன் அப்படின்னு பார்த்தா நீ தான் அவங்களை செயல்பட வைக்கிறாய். நீயே அவர்கள் மூவருக்கும் நீயே முதல்வன். மூர்த்தி அப்படின்னா முன்னாடியே வந்தவன், எப்போவோ வந்துட்ட, அனைவருக்கும் அருள் புரிபவன். அது மட்டும் இல்லை, அனைத்து மாணவன். மூர்த்தினா அனைத்து மாணவன்னா அந்த 3 பேரும் உன்னுள்ள அடக்கம். அந்த 3 பேரும் வேற வேற இல்லை, நீயே தான் அந்த 3 ரோலையும் ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறார். நீயே தான் அந்த 3 தனித்தனி ரோல் கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால் தனித்தனி வடிவம் எடுத்துக்கொண்டு நீயே பிரம்மனாக இருக்க, நீயே மகாவிஷ்ணுவாக இருக்க, நீயே ருத்ரனாக இருக்க. அவங்களுக்குள்ளே இருந்து அவங்களை செயல்பட வைக்கிறாய். நீ ரொம்ப வசதியானவன். அவங்க 3 பேருக்கும் நீதான் முதல்வன், தலைவன். அப்புறம் என்ன பண்ணுற நீ? மாது ஆளும் பாகத்து, அது மட்டுமா, உமையாளை நீ இடது பாகத்தில் வைத்திருக்கிறாயே, எவ்வளவு சிறப்பு! இந்த உலகத்திற்கே சக்தி யாரு? பார்வதி, உமையாள். அவளை நீ என்ன பண்ணியிருக்க? உன் உடம்புல பாதி கொடுத்துட்டியே, எவ்வளவு சிறப்பானவன் நீ! உன்னில் பாதியை இடது பாகத்தை அளித்த அருளிய சிவபெருமான் நீ, எவ்வளவு கருணாமூர்த்தி! மூதாதை மாது ஆளும் பாகத்து. ஆளும் பாகத்து அப்படின்னா தன்னில் பாதியை அளித்தவர், இடது பாகத்தை அளித்தவர். எந்தை, என்னோட அப்பா, என்னுடைய தந்தை. அப்போ என்னுடைய தந்தை அப்படின்னா அவ்வளவுதானா? இல்லை, அது மட்டும் இல்லை, யாவர் கோன், எல்லாருக்கும் நீதான் அரசன். இந்த உலகத்தில் இருக்கிற கோடானு கோடி ஜீவன்களுக்கு, மனிதர்களுக்கு, பறவைகளுக்கு, இப்படி விலங்குகளுக்குன்னு எல்லாருக்கும், தேவர்களுக்கு, அப்படி எல்லாருக்கும் நீதான் கோன், நீதான் அரசன், நீதான் மன்னன். அப்படி உயர்ந்தவன் நீ, இவ்வளோ பெரிய ஒரு சிறப்புகளை கொண்ட நீ. ஆனால் என்ன பண்ண? என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். அடேங்கப்பா, எவ்வளோ உயர்ந்தவன் இவன்! என்ன பண்ணா? தம் பெரும் கருணையால் திருப்பெருந்துறை வந்து குருந்தை மரத்தடியில் உட்கார்ந்து அடியார்களோட வீட்டிருந்து என்ன பண்ணா? ஹரஹர ஹரஹரன்னு சொல்லி என்னை அப்படியே காந்த மாதிரி இழுத்துட்டான். உள்ளே போய் பார்த்தா அப்படியே எனக்கு கண்களில் தெரிகிறான். அப்புறம் கண்ணை மூடி பார்த்தா சாட்சாத் சிவபெருமான் குருவாக வந்திருக்கிறார் அப்படின்னு அப்படியே தட்சிணாமூர்த்தியாக நீ வந்தியே, எப்படியேப்பட்ட கருணை! வந்து ஆண்டு கொண்டான், என்னை ஆண்டுட்டான். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். ஆஹா, எனக்கு சிவ அனுபவம் கிடச்சிடுச்சு. எனக்கு மனசுக்குள்ளே தோணுது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா?
எனக்கு பயம் போயிடுச்சு. எல்லாருக்கும் என்ன பயம் இருக்கும்? மனிதர்களாக பிறந்த அத்தனை பேருக்கும் அப்படின்னா மரண பயம் இருக்கும். ஆனால் யாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி பேசுகிறார். ஏன்னா அவ்வளோ பெருமிதம். ஏன்? உள்ளுக்குள்ளே இறை அனுபவம் கிடச்சிடுச்சு. இறைவனோட அடியாராக சேர்ந்துக்கிட்டாரு. மேவினோம் அவன் அடியாரோடு. நீ என்ன பண்ண? என்னை ஆட்கொண்டாய் அல்லவா, அதனால் நான் யாரோட சேர்ந்துட்டேன்? எந்த டீம்? நான் இப்போ எந்த குரூப் அப்படின்னா சிவனடியார்கள் குரூப்பில் சேர்ந்துட்டேன். அப்போ அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் மரண பயம் வராது. சிவ தூதர்கள் தான் வருவாங்களாம் அவங்க இறந்து போகும்பொழுது, யம தூதர்கள் வரமாட்டாங்களாம். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு யமனை பார்த்துலாம் பயம் இல்லை அப்படிங்கிறார். இதையே தான் 200 ஆண்டுகளுக்கு முன்பே அப்பர் பெருமானும் பாடியிருக்கார். சூளை நோயால் அவதியுற்று திரும்ப சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் இல்லையா? அவரும் என்ன சொல்கிறாரு? நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு பாடியிருக்கார் அவரும். அதனால் இந்த சிவனுடைய அடியார்களுக்கு வருகின்ற ஒரு சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. யாரெல்லாம் சிவனடியார்களாக சிவனின் அன்பர்களாக மாறுறாங்களோ அவங்களுக்கு மரண பயம் இருக்காது. அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை. யாதும் அஞ்சோம், எதுக்கும் பயம் கிடையாது. மேவினோம், நான் ரொம்ப அப்படியே எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு. மேவினோம் அவன் அடியாரோடு. நான் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அடிமை இல்லை. இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் நான் அடிமை இல்லை. நான் யாருக்கு அடிமை? சிவன் அடியார்களுக்கு அடிமை. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பரமானந்தமாக இருக்குது. மேல் மேலும் குடைந்து ஆடுவோமே. எனக்கு அப்படியே சந்தோஷம், ஆனந்த கடலில் மூழ்கி போயிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நடனம் ஆடுவாங்க. அந்த தில்லை கூத்தனே அப்படி தானே, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டா ஆனந்த கூத்து ஆடுவார் இல்லையா அம்பலவாணன். அதே மாதிரி எனக்கும் எப்படி இருக்குது? அப்படியே உள்ள ஃபுல்லாக அப்படியே ஆனந்தம். என்னால் அந்த எக்ஸ்ட்ரஸியை ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல்லாக பிளிஸ்ஃபுல் கண்டிஷனில் நான் இருக்கேன். எனக்கு எப்படி தோணுது? ஆடணும்னு தோணுது. அப்படியே எல்லா அடியார்களோடு சேர்ந்து பரம் ஆனந்தத்தில் நான் ஆடுவேன். அவ்வளோ எனக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு ஆடுவோம் என்று கூறும் அந்த அனுபவங்கள் தான் சுட்டு அறுத்தல் அப்படின்னு சொல்கிறார். மாணிக்கவாசக பெருந்தகை தன்னுடைய மனசுக்கு சொல்கிறார், இந்த உலக பற்றெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதனால் நம்மளை யார் ஆட்கொண்டா? ஆனானுப்பட்ட சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டார். நம்ம அடியாருக்கு அடியாராயிட்டோம். அதனால் நம்ம எதுக்குமே அஞ்ச வேண்டாம், நாம் ஆடலாம் அப்படின்னு மகிழ்ச்சி பெரும் ஒரு பேரானந்தத்தில் கடலில் மூழ்கி ஆடுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. தந்த ஆடும் அந்த உணர்வை இந்த திருவாசக பாடலில் நமக்காக பகிர்ந்திருக்கிறார். அப்படியேப்பட்ட சிவபெருமானின் திருவடிகளை நாமும் அடைவோம், அவருடைய அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.